everyone, welcome to Honey's Professional Ari class. இன்னைக்கு class number 14ல நாம பார்க்க போறது fancy wheel stitch எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்ச்க்கு first இந்த மாதிரி ஒரு circle போட்டுட்டு சென்டர்ல ஒரு dot வச்சுக்கோங்க. pro circle வச்சு நீங்க போடுறதா இருந்தா கூட தாராளமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த fancy wheel stitch ஆகட்டும் இல்ல அடுத்து நம்ம பார்க்க போற இன்னும் ரெண்டு டிசைனும் இந்த மூணு டிசைனுமே நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிட்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டிட்சுக்கு இப்படி ஒரு குட்டி செயின் மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துட்டு அதை லாக் ஸ்டிட்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்படி லூப் எடுத்து இப்படி சென்டரில் கொண்டு வந்து குத்திக்கோங்க. அகைன் இதிலேருந்து எடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுப்போம்ல, ஸோ அதே மாதிரி இழுத்து எந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் குத்தி எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்தி அங்கேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து லூப் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷன், அதாவது அந்த சர்க்கிள் டைரக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு செயின் மாதிரி கொடுத்து அகைன் அதிலேருந்து ஒரு லூப் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி சென்டரில் குத்தி அகைன் திரும்ப பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போட்டோம்ல, ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண. அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் கொண்டு வந்து இங்கே குத்தி அகைன் திரும்ப இங்கேருந்து ஒரு லூப் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு சென்டரில் இப்படி ஹோல் மாதிரி விழும். ஸோ நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீட் கூட வச்சுக்கலாம், பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் இந்த ஃபேன்சி வீலை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கூட தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் சென்டரில் ரவுண்ட் பீட், அந்த பால் பீட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு சுற்றி நீங்கள் குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் இருக்கும்ல, சீட் பீட்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதை மாதிரி வச்சு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லாம் போடுறப்போ. இப்படி ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறமா அகெயின் அதே மாதிரி ப்ரொசீஜர் இங்கே கொண்டு வந்துட்டு நான் இந்த இடத்துல இங்கே என் நாட் போட்டுக்க போகிறேன். இப்படி இங்கே கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நான் கொண்டு வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கொண்டு வந்து நான் லாஸ்ட்டாக என் நாட் போட்டுக்க போகிறேன். என் நாட் விழுந்துருச்சா? இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்.